விஜய் வந்ததுனால தமிழ் தேசிய அரசியல்ல இப்ப என்ன பால்பட்டு போயிடுச்சு? திரை கூத்தாடி நம்ம தொடக்கத்திலிருந்து நாங்க சொல்லுவதுதான். கூத்தாடி மட்டும் சொல்லாதீங்கன்னு அவர் பல தடவை அதுக்கே விளக்கம் கொடுத்தாரு. சார் என்ன கூத்தாடின்றீங்க? நீ கூத்தாடி தானே? இது என்னங்க பேச்சு? நீ கோமாளி தானே? இதெல்லாம் வணக்கம்டாப்ல தேனியிலேருந்து ஐயா. வணக்கம் ஐயா, எல்லாத்துக்கும் வணக்கம். சீமான் கட்சிக்காரு முக்கியமானவர் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காப்புல. எப்படி பேசியிருக்காருன்னா, விஜய் அண்ணனை பற்றி அவர் கூத்தாடி கோமாளி, இவருக்கு என்ன தெரியும் அரசியல் அப்படின்னு கேட்டிருக்காரு. புறுப்புருக்கியா? ஆமாம், பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ சீமான் அண்ணன் வந்து கூத்தாடி கிடையாது, கோமாளி கிடையாது. நீ மாயாண்டி குடும்பம் படம் பார்க்கல ஓட்டிருக்கு, மீண்டும் பள்ளிக்கூடம் போகலாம்னு ஒரு பாட்டு வருதுல, அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் சீமான் அண்ணன் வந்து கூத்தாடி கிடையாது, கோமாளி கிடையாது. கூத்தாடி கோமாளின்னு பார்த்தா எல்லாத்தையும் சொல்லலாம். நீ ஐயா முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயாவை சொல்லலாம் கூத்தாடி கோமாளின்னு. அவரும் படத்தில் நடித்தவர், ஜெயலலிதா அம்மா நடித்தவங்க, அவங்களையும் கூத்தாடி கோமாளின்னு சொல்லலாம். நானும் கூத்தாடி கோமாளி தான்.